சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் சீரோடும் எழுச்சியோடும் ஒரு மகாநாட்டை போல ஏற்பாடு செய்வதற்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், தமிழக நிரந்தர முதலமைச்சர், என்றைக்குமே தமிழ்நாட்டை ஆளப்போகிற நம்முடைய சக்தியாக இருக்கிற முதல்வர் வெற்றி தளபதியுடைய தலைமையில் இன்று இவ்வளவு பேர் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். இதற்கு முத்தாப்பு வைத்ததை போல கழகத்தின் பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்தன் என்று நான் சொல்ல மாட்டேன், பிசி ஆனந்தனாக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அருமை அண்ணன் ஆனந்தன் அவர்களே, இளைஞர்களை கவரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற அன்பிற்கினிய நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணி விளையாட்டுத்துறை அமைச்சர், கழகத்தின் தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ஆதவ அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கொள்கை பரப்பினுடைய துணை செயலாளர், மருத்துவ துறையினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் என்னுடைய இளவல் அருள்ராஜ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க இந்த இயக்கத்தை தமிழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற 13 அமைச்சர் பெருமக்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விழாவை மகாநாட்டை போல நடத்தி வருகிற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் புதுக்கோட்டை டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, கரூர் அன்பிற்கினிய கரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களே, திருப்பூர் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய இந்த இயக்கத்தை அரணாக காத்து வருகிற சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அருளாளராக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி மலர்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் மாற்றார் வியக்கத்தக்க அளவிற்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடல் அலையா மக்கள் அலையா என்கின்ற அளவிற்கு நமது வெற்றிக் கழகத்துடைய தலைவர், இன்றைய முதலமைச்சர் அல்ல, என்றைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற தளபதிக்கு பின்னாலே இந்த கூட்டம் இன்றைக்கு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சில பேர் பேசுகிறார்கள், ஏன் இவர்கள் இங்கே வருகிறார்கள், துரோகிகளாக இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். துரோகம் எங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராகலாம் என்று கருதுகிற போதுதான் எல்லோருக்கும் கருத்து வேறுபாடு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு வருகிறார் என்று சொன்னால் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை நம்பினால் மட்டும்தான் நாடு வாழும், நாட்டு மக்கள் வாழ்வார் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். துரோகம் செய்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும், நல்லவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவளை வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்பிக்கை இங்கே இருக்கிறது, நாணயம் இங்கே இருக்கிறது, எதிர்காலம் இங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிற ஒரு இயக்கத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த இயக்கம் ஆளுகிற நேரத்தில் எங்கோ தடுமாறுமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நரியை போல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி முதலமைச்சராகலாம் என்று கனவு காணுகிற போது அதை தகர்த்தெறிய சக்தியாகத்தான் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்களே தவிர காக்கின்ற காரணமாக இங்கே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கம் என்பது
திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்கள், அண்ணாவிற்கு பிறகு நம்முடைய மறைந்தும் மறையாம் நம் நெஞ்சங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற புனித தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு பின்னாலே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலே நின்றவர் நாம். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், துணிவோடு துணிந்து சொல்ல முடியுமா? எதிர்க்கட்சியிலே அங்கே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நண்பர்களை பார்த்து கேட்கிறேன். இன்றைக்கு என்னுடைய படத்தை இருப்பது அம்மா படம் இங்கே இருக்கிறது. இதை அனுமதித்தவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி தான். எதற்காக சொல்லுவேன் சொன்னால், என்னை அழைத்தார், நீங்கள் அம்மா படத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று சொன்ன ஒரே தலைவர் வெற்றி கழகத்துடைய தலைவர். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், எடப்பாடி பழனிசாமி படலினா அவனுக்கு கீழே மேலையும் பார்ப்பார். நான் பார்த்தேன். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நான் எதற்காக இந்த இயக்கத்திலே தூக்கி எறியப்பட்ட நேரத்தில் என்னை தாங்கி பிடித்த இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக ஆக்கிய வரலாறு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் நம்முடைய தலைவரை தவிர யாருக்கும் இல்லை. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், நம்பியவர்களை காக்கின்ற அரணாக இருக்கிறார், நம்பி வருவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார், தமிழகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இந்திய துணைக்கண்டமே வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக தமிழகத்தை பயணம் வந்து கொண்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், நான் எல்லா தலைவரும் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன், அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். இன்றைக்கு புரட்சி தலைவர் வெற்றி தலைவரோடு இன்றைக்கு பயணத்தை நான் மேற்கொண்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் குமரி போனீர்கள். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு சதி திட்டம். நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவர் அம்மாவை 21 நாட்கள் ஜெயில அடைத்ததோடு கூட்டணி வைக்கலாம் என்று சதிகாரர்கள் இருக்கிறார்களே, அதை தகர்த்தெறிய வேண்டுமா வேண்டாமா? தகர்த்தெறிய சக்தியாகத்தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் ஆனந்தன் அவர்கள் இங்கே அவரோடு இணைந்திருக்கிறார். இங்க இருக்கிற விஜய வளர்மதி அவர்கள், அதோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நினைத்தார். ஏன் நினைத்தார் என்று சொன்னால், துரோகம் இங்கே இல்லை, ஆனால் துரோகம் அங்கே இருக்கிறது. அதை அடையாளம் காட்டியவர் தான் இவர்கள். துரோகத்தை தகர்த்தெறிந்து விட்டு நல்ல தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். நல்ல தலைமை மட்டுமல்ல, இந்தியாவிற்காக வழிகாட்டியாக இருக்கிற தலைமை, இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு தூய்மையான தலைமை, நேசிக்கின்ற தலைமை, வருகின்றவர்களை வரவேற்கின்ற தலைமை, அத்தனை பேரும் அரவணைக்கிற தலைமை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நிரந்தர முதலமைச்சர் வெற்றி தளபதியை தவிர யாராலும் முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். நேற்று கூட ஒரு கூட்டம் நடந்தது. ஒரு 50-60 பேர் வயசானில் வச்சுட்டு அங்கே மகளிர் அணி மாவட்ட கூட்டம். என்னையா மாவட்ட கூட்டம்? இங்க ஆர்ப்பரித்திருக்கிற இனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஓடுகின்ற பாம்பை முதிக்கின்ற இளையவட்டாலும் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறவர்கள் அங்கே இருந்தார்கள். நேற்றைய தினம் ஏதோ கூட்டம் நடத்தணும், தான் வாழ்க்கையிலே இருக்கணும், எதிர்கட்சியாவே ஜாலியா இருந்தார். அதையும் பிடிங்கி விட்டாச்சு மக்கள். தேசிய கொடி இல்ல, வீடும் இல்ல, கட்சிக்கார வச்சு கம்பெனி நடத்தான்னு பார்க்கிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் இருந்தது இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா இருந்தது இயக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒன்று இருக்குது கம்பெனி. மறந்து விடாதீர்கள், கார்பரேட் கம்பெனி. 10 பேர் அவருக்கு பின்னாலே நிற்கிறார். அந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள் மனிதநேயத்தோடு இவர்கள். வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் பயணங்கள் எங்களோடு வெற்றி பயணமாக அமையட்டும் என்று வாழ்த்தி, எல்லோரும் பேச வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், நாடு நலமாக இருக்க வேண்டும், மக்கள் நலமாக இருக்க வேண்டும். புரட்சி தலைவருடைய பயணத்திலே, புரட்சி தலைவர் அம்மாவுடைய பயணத்திலே மேற்கொண்டிருக்கிற உங்களை போன்ற தொண்டர்கள் மனநிறைவோடு இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. அந்த ஆசை கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய மகாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இணைக்கின்ற இந்த விழா என்பது ஒரு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற நிகழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு 54வது நாள். 9 என்று சொன்னாலே நவக்கிரகம் இருக்கின்ற 9 என்று சொல்வார்கள். அங்கே சனி பிடித்திருக்கிறது, இங்கே குரு இருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, குருவை நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள், வெற்றியை காணுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இதுக்கு பின்னால சிஎமோட ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்குது. ஆகவே வருகின்ற இருக்கிறவங்க அத்தனை பேரும் நெஞ்சார மனதார வாழ்த்தி, அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் அவர்களுக்கு வரவேற்று பொன்னாடை போர்த்துவார்கள். நீங்கள் வாருங்கள், பல்லாண்டு வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த மாபெரும் இணைப்பு விழாவை ஒரு மாநாடு போல தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் அருமை அண்ணன் ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சர் அருமை அண்ணன் கே எஸ் செங்கோட்டையன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக எங்களை இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் ஆதவ் அர்ஜுனன் அவர்களே, மற்றும் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் அருமை நண்பர் அண்ணன் அருண்ராஜ் அவர்களே, மற்றும் அமைச்சர் பெருமக்கள் ஸ்ரீநாத் அவர்களே, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களே, விஜய் தமிழ்ச்செல்வன் பார்த்திபன் அவர்களே, முகமது பர்வேஸ் அவர்களே, சி விஜயலட்சுமி அவர்களே, ரமேஷ் அவர்களே, திரு ராஜீவ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்கள் பி மதன்ராஜ் அவர்களே, ஜெகதீஸ்வரி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கே கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இங்கே அலைகடலாக வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணி வேராக திகழ்ந்த கழகத்தினுடைய ரத்தத்தின் ரத்தமான தங்க இளம் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புரட்சி தலைவரால் 1972 உருவான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் தோன்றிய வரலாறு தீய சக்தியை, திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று உருவான இயக்கம். தலைவர் இருக்கின்ற வரை அந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. இந்திய வரலாற்றில் ஒரு பிராந்திய இயக்கம் கட்சி தொடங்கிய உடனேயே பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறை படைத்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் பிறகு கோவை சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். இந்த 2 இடைத்தேர்தலுக்கு பிறகு 1977 இயக்கம் ஆரம்பித்த 5 ஆண்டுகளிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து 11 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆட்சி செய்தவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் இன்று அந்த வரலாறை உடைத்து ஒரு சரித்திர சாதனை படைத்தவர் புரட்சி தளபதி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். இயக்கம் ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலே தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியல் புயலை உருவாக்கி, ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண மாற்றம் அல்ல, ஒரு தலைமுறை மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் மாற்றம் என்பது ஒரு தலைமுறை மாற்றம். அதேபோல தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்திய தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கையும் அதேதான். தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய துணையோடு 4 ஆண்டுகள் 2 மாதம் அம்மாவுடைய அரசு நடந்தது. இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். உண்மையை சொன்னால் துரோகி என்று சொல்கிறார். உண்மையை எடுத்து சொன்னால் யார் துரோகி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்வது சரியா என்று இந்த இயக்கத்திலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்திலே இணைத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நினைத்து பார்த்துத்தான் இன்று புரட்சி தளபதி தலைமையை ஏற்று இங்கே இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
42 ஆண்டுகள் தலை இயக்கத்தில் உறுப்பினராக இருந்து 25 ஆண்டுகள் தீவிர அரசியலிலே இருந்தவனான். பல்வேறு உள்ளாட்சியிலே பல்வேறு பதவிகளில் இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு 5 ஆண்டுகள் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி கொடுத்து அழகு பார்த்த தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கரூர் சட்டமன்றம் என்று சொன்னாலே உங்களுக்கு நன்றாக தெரியும். அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக இருந்தது கரூர் சம்பவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 41 அப்பாவி உயிர்கள் இறந்தது தளபதி அவர்கள் கரூர் வருகையின் போது. அது மட்டுமல்ல, கரூர் சட்டமன்றம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் அரசியல் பார்வையாளர்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த தொகுதியில அதிகாரத்தினுடைய உச்சத்தில பல்வேறு பொய் வழக்குகளையும் பணத்திமிரில தன்னுடைய அதிகாரத்திலும் பணத்தை வைத்து ஜெயித்து விடலாம், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையில நாம் வெற்றி பெற்றோம். இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து இன்று தளபதி புரட்சி தளபதியினுடைய தலைமையில இந்த இயக்கத்தில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே வருகின்ற தங்களை இதில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று அரசியலுடைய நிலை என்ன என்பது தெரியும். ஒரு தலைவன் சரியான முடிவு எடுக்காமல் இருந்தால் அந்த இயக்கம் எப்படி போகும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த நிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய இயக்கம் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அடிமட்ட தொண்டனுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பல மேடைகளில் பேசும் பொழுது சொல்வேன், கீழே இருக்கக்கூடிய தொண்டன் கொடி பிடித்தால் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவன் கோட்டைகளை கொடியேற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மாபெரும் இயக்கம், அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதவர்கள் உண்மையை எடுத்து சொன்னால் துரோகி என்று சொல்லுகிறார்கள். எனவே இன்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்பட்டிருக்கிற தமிழகத்தில் அல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில நம்முடைய புரட்சி தளபதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது மட்டுமல்ல, தலைவர் இருக்கின்ற வரை 11 ஆண்டுகள் 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அதே போல இனிமேல் தமிழகத்தில் வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சிதான் தமிழகத்திலே தொடரும் என்று சொல்லி இந்த இணைப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நானும் 2 பேரும் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையும் விஜயபாஸ்கர், கரூரும் விஜயபாஸ்கர் என்று சொல்லி நாங்கள் இருவரும் மற்றும் மற்ற மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் சமீபத்தில் ஓரிரு வாரங்களிலே கரூர் வர இருக்கின்றார். அந்த கரூர் நிகழ்ச்சியிலே இன்னும் அலைகடலாக இருக்கக்கூடிய தொண்டர்களையும் அதிலே இணைத்து இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக உண்மையாக உழைப்போம் என்று சொல்லி இந்த இணைப்பு விழாவில் வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், மேடையில வீட்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், என்னோடு வருகின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். MR விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இணைப்புரை வழங்குவதற்காக ஜல்லிக்கட்டில் மல்லு கட்டியவர், கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் களமிறங்கி மக்கள் நலம் மாற்றியவர், புதுக்கோட்டையை கல்வி கோட்டையாக மாற்றியவர், விராலிமலை முருகனுக்கு பாதை தந்தவர், இன்றைக்கு புதுக்கோட்டை கூடாரத்தையே காலி செய்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் விஜய் என்றாலும் வெற்றி, விஜயபாஸ்கர் வெற்றியோடு வெற்றி இணைகிறது. இதோ முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் உங்கள் முன்னால். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய ஆர்வமும் புரட்சி தளபதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஈர்ப்பும், பொதுச் செயலாளரையும் தேர்தல் பிரிவு செயலாளரையெல்லாம் நீங்கள் உங்களை எல்லாம் ஆர்வமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக பின்னிருக்கையில் இருப்பவர்கள் எல்லாம் முன்னாலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பின்னாலே அருமையா சேர் இருக்கு, குஷன் சேர். இருந்தாலும் உங்களை பார்க்கின்ற ஆர்வத்தில், உங்களுடைய உரையை கேட்கின்ற ஆர்வத்தில், தமிழக வெற்றி கழகத்திலே இணைகின்ற ஆர்வத்திலே
எல்லோரும் முன்னாடி வந்து இருக்கையை விட்டு எழுந்து வந்து முன்னாடி அப்படியே குழுமிட்டு இருக்கிறாங்க. இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு 3 நிமிடத்தில் என்னுடைய உரையை நான் முடிக்கலாம் என்றிருக்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமல்லபுரத்தில் ஆர்ப்பரித்து எழுகின்ற கடல் அலையாய், ஆலய மணி எழுந்திருக்கக்கூடிய அழகிய ஓசையாய் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்பு கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தங்களாக உறுதியான உண்மையோடும் ஓயாத உழைப்போடும் உழைத்த நிர்வாகிகள் இன்றைக்கு மக்களோடு மக்களாக களத்திலே நின்ற பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டோடு புதிய சரித்திரம் படைத்திட்ட தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற இந்த இணைப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாபெரும் மாற்றத்தை நோக்கிய வெற்றி பயணத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகை தந்திருக்கும் நம்முடைய கழக முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் வருக வருக என அன்போடு நான் வரவேற்கின்றேன். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணி மற்றும் மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர், ஊரகத்துறை அமைச்சர், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள், மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அவர்கள், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர் அன்பு மாப்பிள்ளை, எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முகமது பர்வேஸ் அவர்கள், மாப்பிள்ள வணக்கம். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் சி விஜயலட்சுமி அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள், சமூக நலம் மகளிர் நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் பி மதன்ராஜா அவர்கள், சுற்றுச்சூழல் அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜீவ் அவர்கள், போக்குவரத்துறை அமைச்சர் அன்பு நண்பர் மரியாதைக்குரிய விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள், மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்ரீநாத் அவர்கள், முன்னாள் அமைச்சர் கரூரில் இருந்து இங்கே அனைத்தையும் கலைத்துவிட்டு வருகின்றக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் எஸ். வளர்மதி அவர்கள், முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பி கே வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ஒரத்தநாடு சேகர் அவர்கள், மரியாதைக்குரிய இளம்பை தமிழ்ச்செல்வன் அவர்கள், மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள், எங்களுடைய அண்ணன் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணனிலிருந்து எங்களுடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள், கரூர் மாவட்ட செயலாளர் மதிவான் உள்ளிட்ட எல்லா கழக நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகங்களிலும் நான் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி, பார்ப்பது ஒரு மலர்ச்சி. காரணம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். பழையன கழிந்து புதியன புகுதல் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களினுடைய வாசனையோடு விராலிமலை சட்டமன்ற தொகுதி மண்ணை வணங்கி, மக்களை வணங்கி, புதுக்கோட்டை மக்களை வணங்கி ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. ஆகினால இயற்கையாக உணர்வுகளோடு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு சரித்திரத்திலே நிலைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, எதிர்கொண்ட முதல் தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானித்து
அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசியல்ல சத்தமின்றி, அதாவது விசில் சத்தத்தை சத்தமின்றி, தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை நிகழ்த்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களை தன் நெஞ்சிலே குடி வைத்திருக்கும் ஒரு மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழக குடும்பத்திலே இன்றைக்கு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கனவுக்கு ஒரு பாதை கிடைத்திருக்கிறது. எளிய மக்களின் குரலுக்கு செவிமடுக்க ஒரு இயக்கம் கிடைத்திருக்கிறது. நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற ஒரு களம் கிடைத்திருக்கிறது. மாற்றத்தை விரும்பிய ஒவ்வொரு மனசுக்கும் நமக்கு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான தொண்டர்களை, இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தொண்டர்களாக அல்ல தோழர்களாக அரவணைக்கின்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான தலைமை பண்பு உள்ள தலைமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மலர்ச்சியை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. தாவேகா வேறு, தமிழ்நாடு வேறல்ல என்ற மக்களின் தீர்ப்பை மனதிலே ஏந்தி வரவிருக்கும் எல்லா தேர்தல்களும் இனி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். உறுதியான அந்த ஒற்றை தலைமையிலே நாம் பயணித்து வெற்றி வாகை சூடுவோம். உங்களுக்கு துணை நிற்போம், உழைப்போம். எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த நல்லாட்சி தொடர்ந்திட உழைத்திடுவோம். ஒரே ஒரு தகவல், பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரைலர். ஏன்னா நீங்க புதுக்கோட்டையை சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. 7 மணி நேரம் பயணித்து புதுக்கோட்டையும் திருச்சியும் தஞ்சையும் டெல்டாவும் பெரம்பலூரும் இன்னைக்கு நாகப்பட்டினமும் சிவகங்கையும் இன்னைக்கு இங்க வந்திருக்கு. இது வெறும் ட்ரைலர். நீங்கள் தலைமையிடம் அனுமதி வாங்கி கரூரும் சேர்த்து, அது எப்போது உடன்படுறது சேர்த்து மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம். இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை, இன்னொரு இணைப்பு விழாவை, மாற்றத்திற்கான மக்களின் உணர்வை உலகறிய செய்வோம். மாப்பிள்ள பரிவேசுக்கு தெரியும், புதுக்கோட்டையில் நாங்க தயாரா இருக்கிறோம், டெல்டாவில் தயாரா இருக்கிறோம். ஆகையினாலே தமிழ்நாட்டில் இனி எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். நாங்கள் உழைக்க வருகை தந்திருக்கின்றோம், ஒத்துழைக்க வருகை தந்திருக்கின்றோம், துணை நிற்க வருகை தந்திருக்கின்றோம். ஆகையினால இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி சொல்லி, எவ்வளவு பெரிய மாநாடு இருந்தாலும் 2 கோரிக்கை சொல்லணும். தலைமையிடம் நீங்கள் எடுத்து சொல்லணும். அச்சாரியன்ஸ் மினிஸ்டர்லாம் உற்று நோக்கிறார். ஒன்னு, காவிரி வைகை குண்டாரை கடந்த ஆட்சியிலே கிடப்பிலை போட்ட அந்த திட்டத்தை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே மீண்டும் வெட்டி 7 மாவட்ட விவசாயிகளுக்கு காவிரி நீரை வழங்க வேண்டும். இங்க நிறைய ஜல்லிக்கட்டு தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. எங்களுடைய உயிர் ஜல்லிக்கட்டுக்கு நம்முடைய அரசு நிச்சயமா துணை நிற்கும், நம்புறோம். நீங்க பாத்துக்குவீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்களை இணைத்துக் கொண்டதற்கு எங்களுடைய மக்கள் சக்தி தலைவர் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும், அனைத்து தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்துணை பேருக்கும், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலாளர், காலையில 6:30 மணிக்கெல்லாம் அரங்கம் நிரம்பி வழிந்தது. இப்போ உங்களை பார்க்கிற ஆர்வத்துல தான் சேர விட்டுட்டு வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆகினால என்னுடைய உரையை நேர காலம் கருதி இத்தோடு முடித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று மனமார்ந்த நன்றிகளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். விஜயபாஸ்கர் ஸ்கொயர் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, புதுக்கோட்டை, கரூர், விராலிமலை, திருச்சி உள்ளிட்ட எல்லா இடத்தையும் காலி பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க இப்ப யாராவது நம்ம லிஸ்ட்ல வேற யாராவது இருக்காங்களான்னு எடுத்து பார்த்தா, தம்பி அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுடுன்ற நிலைமையில இப்ப நம்ம இருக்கோம். அத்துணை மக்களும் இங்கு கூடி இருக்கிறீர்கள். உங்க முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர்கள் ஒரு சிலர் இங்கு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வரிசையில் முதலாவதாக நாம் அழைக்க இருக்கக்கூடிய நபர்
முன்னெல்லாம் கோயிலா தான் புலம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசிய பிறகு கல்யாண வீடு, காதுகுத்து வீடு, எந்த வீடா இருந்தாலும் போய் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பேசுவது எங்களுடையதல்ல, வீச்சுதான் அப்படின்னு சொல்லி செயலில் இறங்கிய இளைஞர்களில் ஒருவராய் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ரமேஷ் அவர்கள் இதோ உங்கள் முன்னால். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களையெல்லாம் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் அனைவரையும், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், மாற்றுக் கழகத்தின் தோழர்கள், நிர்வாகிகள் என அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாற்றுக் கட்சிகள் இருந்து, அனைத்து மாற்றுக் கட்சிகளிலும் இருந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் சாரையாக ஒவ்வொரு வாரமும் மாற்றுக் கட்சியினுடைய தோழர்கள் வந்து நம்மோடு இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல தலைவர்னா யார் தெரியுமா? ஒரு நல்ல தலைவர் என்பவர் தொண்டர்களின் தோள் மீது ஏறி நிற்பவர்கள் கிடையாது, தொண்டர்களை தன் தோள் மீது ஏற்றி அழகு பார்ப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாக தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தோழர்கள், தோழிகள் என அனைவரும் நம்முடைய கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நம் மீது நம்பிக்கை வைத்து நம் கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். ஏன்னா இன்றைக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய ஆளுமை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுமே ஆளுமை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அரசியல்ல. அப்படிப்பட்ட ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் கிடைத்ததனால் நம்முடைய தலைவர் இன்று முதலமைச்சராக அரியணையில் ஏறி நம்முடைய கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது. ஏறத்தாழ 30 ஆண்டு கால உழைப்பு, அந்த 30 ஆண்டு கால உழைப்பின் வெளிப்பாடாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் இணைப்பு விழாவை இன்றைக்கு பேரன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர்களும் தன்னுடைய பதவியை கூட துறந்துவிட்டு இன்றைக்கு நமக்காக நம்மோடு இணைந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையின் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், கரூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையும் கரூரும் தளபதியோட கோட்டையாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த கோட்டையில் மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதமாக 2 தளபதிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இதே புதுக்கோட்டையில நாங்க பல்வேறு விழாக்கள்ல கலந்துட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனையோ பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கோம். ஏன் அன்பிற்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் சொன்னது போல அவருடைய அன்பிற்குரிய மாப்பிள்ளை திரு புதுக்கோட்டை பர்வேஸ் அவர்கள் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள்ல, கடைசியா விராலிமலை பொதுக்கூட்டத்தில் கூட கலந்துகிட்டோம். மிகப்பெரிய ஒரு தளபதியின் கோட்டையாக புதுக்கோட்டையை நம்முடைய தோழர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது அந்த கோட்டைக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இப்படி ஒரு முத்தாய்ப்பான விழாவை அண்ணன் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தஞ்சாவூரும் கோட்டை தான், திருச்சியும் கோட்டை தான், தமிழ்நாடே இனிமே தளபதி கோட்டை தான். அதான் தமிழ்நாடே தளபதி கோட்டைன்னு சொல்லிட்டேன். இந்த அளவிற்கு வந்து கரூர்ல நம்முடைய கழகத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக கரூர்ல ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நம்முடைய கழகத்திற்கு ஏற்படும் பொழுது அங்க அந்த சூழ்ச்சியில நம் கழகத்திற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்த நம்முடைய அண்ணன் மதி அவர்களும் இன்றைக்கு மேடையில நம்மோடு இருக்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் உழைத்தவர்களோடு கரம் கோர்த்து இன்றைக்கு மேலும் நம்முடைய இயக்கத்தை வலுப்படுத்த மாபெரும் சக்திகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் வரவேற்று அரவணைத்து இனி தமிழ்நாடே தளபதி நாடு என்பதாக உருவாக்கக்கூடிய வகையில் நாம் எல்லாம் செயல்பட போறோம். இப்படி எல்லாம் எல்லா அனைத்து தரப்பு கட்சியினரும் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக, முதல்வராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறதுனாலதான் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு என்ன பண்றதுனே தெரியல.
உடனே ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாப்பா மாடல், நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஒரு கருத்துரையாடல் நடைபெறும் பார்த்தா தொடர்ந்து வன்மத்தை கக்கிறதுலயே வேலையா வச்சுட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. ஆனா உண்மையிலேயே சொல்லணுங்க, எங்களுடைய அண்ணன் ஆதவர்ஜனா அமைச்சர் அவர்கள்லாம் சட்டமன்றத்துல நான் பார்த்து வியந்தேன். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா எழுந்து பல முறை திரும்ப 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 ஒரு குழந்தைக்கு விளக்கம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க காதுக்கு ஏற மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய சோஃபா மாடல் அரசாங்கம் கிடையாது, நீங்க தான் பாப்பா மாடலாக இருந்து கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அழுவறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான கேள்விகளோட வாங்க, நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். அப்ப தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மக்களுக்காக பணிகளை செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை மேலும் வலுப்படுத்த பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கழகத்தின் தோழர்களும் தோழிகளும் முக்கிய தலைவர்களும் இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு இந்த ஆட்சியில நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். 234 தொகுதிகளிலும் வருங்காலங்கள்ல தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயிக்கும். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயித்து எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கி காட்டுவோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கு சிறப்பு உரை நிகழ்த்துவதற்காக மாண்புமிகு சுகாதாரம் மருத்துவ கல்வி குடும்பநலத்துறை அமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை மற்றும் பிரச்சார பொது செயலாளர் மருத்துவர் அருண்ராஜ் அவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில். இது குறை கேட்கும் கூட்டம் அல்ல, குறை தீர்க்கும் கூட்டம் என்று மக்கள் பணியில் களமிறங்கியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அருண்ராஜ் அவர்களினுடைய சிறப்புரை. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தில் அவர் கண்ட இயக்கத்தின் தலைவர்கள் தொண்டர்கள்லாம் இப்ப வாழும் எம்ஜிஆர் ஆன மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இயக்கத்துல சேர வந்திருக்காங்க. நம்ம தலைவர் சொல்லுவார்ல எப்பவுமே வாழ்க்கை ஒரு வட்டம், அது மாதிரி இதெல்லாம் ஒரு இயல்பா நேச்சுரலா இது ஒரு கட்சி இணைப்பு விழா மாதிரி எனக்கு தெரியல, ஒரு குடும்ப இணைப்பு விழா மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்ப நம்மளை பார்த்துலாம் சொல்றாங்க குதிரை பேரம் பண்ணி தான் நம்ம மாற்று கட்சியினரை நம்ம பக்கம் சேர்த்துறோம் அப்படின்னு. பணம் கொடுத்து நம்ம சேர்த்துறோமா? இங்கெல்லாம் இந்த கூட்டத்தை பார்த்தா பணம் கொடுத்து வந்த மாதிரியே இருக்கு. ஆர்ப்பரித்து கடல் அலை ஆர்ப்பரித்து வர மாதிரி இந்த மாதிரி அன்பு வெள்ளத்துல சூழ்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த இனிய விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற நம்ம அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் அண்ணன் அன்பு அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் பேசுறப்ப விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க. அந்த மாதிரிதான் ஒரு உண்மையாலுமே ஒரு அன்பு வெள்ளத்துல இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களே, அன்பு சகோதரர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அவர்களே மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர்களே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் குடிகொண்டு அன்பு நண்பா நண்பிகள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நடந்து முடிந்த தேர்தல்ல நிறைய சிறப்பு இருக்கு, நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சமயம் யோசிச்சு பார்த்தேன், நமக்கு 108 இடங்கள் தான் கிடைச்சது. ஒருவேளை நமக்கு ஒரு 140 150 இடங்கள் கிடைச்சிருந்தா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு நம்ம ஈஸியா ஆட்சி அமைச்சிருக்கலாம், எந்தவித பிரச்சனை இல்லாம ஆட்சி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட தோணுச்சு. அப்புறம் பின்னாடி யோசிச்சு பார்த்தா கடவுள் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா முறையா திமுக ஆட்சியை மட்டும் இழக்கல, அவங்க கூட்டணி கட்சிகளையும் இழந்திருக்காங்க. நம்ம 108 இடங்கள் கடவுள் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இதுதான்.
இப்ப அனைத்து திமுகவோட அனைத்து கூட்டணி கட்சிகளும் நம்ம முன்னாடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையை ஏற்று இந்த அரசவையில இடம்பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு. இதை விட திமுகவிற்கு ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு அமையவே அமையாது. நேற்று கூட தோழமை கட்சிகளோட கூட்டம் நடந்தது. அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இந்த அரசு எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசு பாராட்டி இருக்காங்க, ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசு நடந்திருக்கு. இந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்திருக்கவே இது பண்ணிருப்பாங்க மாட்டேன். இந்த மாதிரி ஊழலை ஒழிக்க முடியுமா? இந்த 60 வருஷமா மாறி மாறி 2 கட்சிகளும் ஆட்சி பண்ணிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு சூழல்ல ஒரு நேர்மையான வெளிப்படையான, அதே சமயம் ஒரு கொள்கை பிடிப்போட நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த கூட்டத்தில் சொன்னார், மதச்சார்பற்ற சமூக நீதி தான் இந்த ஆட்சியோட அடித்தளம். அதே மாதிரி நேர்மையான வெளிப்படையான ஊழலற்ற ஆட்சி தான் இந்த அரசோட இரு கண்கள்னு சொன்னாரு. அந்த மாதிரி இந்த சிறப்பான ஆட்சியை அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்றனர். அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, வரப்போற 5 வருஷம் மட்டும் இல்ல, இனி வரும் காலங்களில் கூட இந்த கூட்டணி தொடரும், நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க போறாங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடந்து 2 மாசத்துக்குள்ளேயே ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணி போனா அந்த மக்களுக்கு, அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு அது எதிரானதா இருக்காதா அப்படின்னு இந்த ஊடகங்கள்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் நுட்பமான விஷயம், அது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப அதிமுக எம்எல்ஏ எல்லாம் ரிசைன் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த மக்களை ஏமாத்துறது மாதிரி கிடையாது. அந்த மக்கள், அந்த தொகுதி மக்கள் இந்த அதிமுக எம்எல்ஏக்கு ஓட்டு போட்ட காரணம் என்ன? அதிமுக கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு. அதற்காக தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப அதிமுக தலைமை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க எல்லாம் சொன்னாங்க, நானும் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி இருக்கிற சூழல்ல திரும்பவும் அதே அதிமுக எம்எல்ஏவா இருக்கிறது தான் இது ஜனநாயக விரோதமானது. கண்டிப்பாக அவங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக ஒவ்வொருத்தரா காலியாயிட்டு வராங்க, ஒவ்வொருத்தரா ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அதிமுக இப்ப தற்போதைய பொதுச் செயலர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அறிக்கை மேல அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, எல்லாத்தையும் நீக்கிட்டே இருக்காரு. அவர் இனிமேல் அதுதான் பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஒரு கம்பெனிஸ்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா 10க்கு 10 கடை தான் இருக்கும், பெரிய பெரிய டிரான்சாக்சன் நடக்கும், ஆனா ஆபீஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப அதிமுக ஒரு ஷெல் கம்பெனியா மாறிடுச்சு. அதுல இருக்கிற ஒரே ஒரு நிர்வாகியாக இபிஎஸ் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால என்ன நிலைமைன்னு அவரும் புரிஞ்சுக்கல. அதே மாதிரி இப்ப முன்னாள் முதலமைச்சர் இப்ப 2 கட்சியும் நீங்க சொன்னீங்கல்ல, இது முன்னாடி அதிமுக திமுகவோட டீல் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எது மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்ப கூடிய விரைவில் 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க. கூடிய விரைவில் அவங்க ஒரு வழியே கிடையாது. கூடிய விரைவில் அதிமுகவும் திமுகவும் இணைய போறாங்க. எம்ஜிஆர் அவர்களால முடியாதத, கலைஞர் அவர்களால முடியாதத இப்ப ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நிகழ்த்தி காட்ட போறாங்க. 2 இயக்கம் ஒன்னா சேரப்போகுது. அதுக்கு பின்னாடி மறைமுகமான சப்போர்ட் மேல இருந்து கிடைக்க போகுது. ஆனா அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் மக்களோட ஆதரவு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகளோட சதவீதம் பாத்தீங்கன்னா 35%. இப்ப யாராவது சொல்ல முடியுமா இப்ப டிவிகே இப்ப எலெக்ஷன் வச்சா எவ்வளவு சப்போர்ட் கிடைக்கும்னு? நான் பெருமைக்காக சொல்லல, நீங்களே போய் செக் பண்ணி பாத்துக்கங்க, ஒரு சர்வே கூட எடுத்து பாத்துக்கங்க. இப்ப இந்த 50 நாள் ஆட்சியை பார்த்துட்டு மக்கள் அனைவரும், ஓட்டு போடாத மக்களும் இப்ப டிவிகேவோட ஆதரவாளராக மாறிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாருமே 2 கட்சியும் பிடிக்கலன்னு தான் இருந்தாங்க. ஆனா ஏன் சில பேர் ஓட்டு போலன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருந்தது, நமக்கு டிவிகே வந்தா பரவாயில்ல, நம்ம விஜய் என்ன சிஎம் ஆனா பரவாயில்ல, பட் ஆனா அவங்க ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட்ல அவங்க ஓட்டு போடாம இருந்திருந்தாங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்லல, 55 முதல் 60% மக்களோட ஆதரவு இப்ப டிவிகேக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப மட்டும் இல்ல, அடுத்த வரப்போற தேர்தலையும் கண்டிப்பாக டிவிகே தான் கண்டிப்பா ஜெயிக்கும். நமக்கு இதுக்கு என்ன, இது ஒரு பெரிய
இது ஏன் நம்பிக்கை கொடுக்குதுன்னா இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரா இருக்க உதயநிதி என்ன சொல்லிட்டு இருக்காரு? உதயநிதி மட்டும் இல்ல, ஸ்டாலின் சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எப்ப வேணாலும் தேர்தல் வரும், எல்லா கூட்டத்திலையும் போறப்ப எப்ப வேணாலும் தேர்தல் வரப்போது நம்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்பதான் அவர் ஏமாத்திட்டு இருந்தாங்க. அவர் களத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் சுத்தி இருக்கிற ஒரு 4 பேர் பேச்ச கேட்டுட்டு தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு அவரா நம்பிட்டு இருந்தார். அதனாலதான் அவர் சொந்த தொகுதியிலே தோத்தார். அதே மாதிரி இப்பவும் அந்த சுத்தி இருக்கிற 4 பேர் அவரை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயா, இப்ப டிவிக்கு ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில இருக்காங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை கவுத்துருவாங்க, எப்ப வேணாலும் தேர்தல் வந்துரும், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இப்பவும் அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. பாவம், அவர் நினைச்சு அவர் சொல்றதை பார்த்து சத்தியமான கோவமே வரல, பரிதாபம் தான் வருது. அதனால நல்ல ஒரு களத்துல என்ன நடக்குதுங்கிற உண்மையா சொல்லக்கூடிய ஒரு ஆட்களை அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டாதான் அவருக்கு நல்லது. அடுத்து நம்ம முன்னாள் டெப்டி சிஎம் இப்ப இருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சட்டசபையில பெரிய ஒரு பிரச்சனை பண்ணார். நம்ம தலைவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பார்ட்டி ஃபண்ட், அவ்வளவுதான். அப்படியே அதிர்ந்து சட்டசபையே அதிர்ற மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. என்ன ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஊடகத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ஓட்டு போட்ட அனைவருக்குமே தெரியும். நான் ஒன்னே ஒன்னு இந்த மேடை மூலமா அவர்கிட்ட சொல்றேன், நீங்க உங்களுக்கு உண்மையாலுமே திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, அறிவு நேர்மை இருந்தா நீங்க ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க எங்க ஆட்சியில பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க கொடுங்க. தைரியம் இருந்தா நீங்க கொடுங்க, அது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவருக்கு என்ன புரியலன்னா, சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியா லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அது அவர் பழைய திமுக ஆட்சிமா நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த மேடை மூலமா நான் அவர்கிட்ட ஓபனா சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க, எங்க ஆட்சியில நாங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம், மக்களே அதுக்கு சரியான தீர்ப்பு வழங்கிடுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்ப நிறைய பேர் நம்ம கட்சியில இணையறாங்க. இப்ப மட்டும் இல்ல, திரும்பவும் வருங்காலங்களிலும் நிறைய கட்சி தலைவர் மாற்று கட்சியிலிருந்து தோழர்கள் கண்டிப்பாக இணைவாங்க. அவர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள் கண்டிப்பா இருக்குன்னா இருக்கு. ஆனா நம்ம தலைவர் அவர்கள் உறுதியா என்ன சொன்னார், என் தலைமையில ஊழல் நடக்காது, நான் ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், என்னோட அமைச்சரவையிலையும் யாரையும், என் நிர்வாகத்திலும் யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார். இது நடத்தி காட்டினா 2 விஷயம் தேவை. ஒன்னு எண்ணம், ஒன்னு இன்டென்ஷன். அவருக்கு தூய்மையான எண்ணம் இருக்கு. அடுத்ததாக மிக முக்கியமா அந்த எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆற்றல், துணிவு, ஒரு திறன், அந்த ஆளுமை, அது இருந்தாதான் முடியும். அவர் மட்டும் நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு அவர் மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருந்தாருன்னா சுத்தி இருக்கலாம் அவரை ஏமாத்திட்டு ஊழல் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா இது 2ம், எண்ணமும் இருக்கு, அந்த எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்கிற அந்த நிர்வாக திறனும் அந்த ஆளுமையும், ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர்ஷிப், அன்டிஸ்பியூட்டட் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருக்கிறதுனால எங்களால ஆணித்தரமா நம்பிக்கையுடன் சொல்ல முடியும், கண்டிப்பாக நம் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில ஊழல் இருக்காது, ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர், நீர்ப்பாசனம் துறை அமைச்சர் ஆனந்த் ஐயா அவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தன்னை இணைத்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் சகோதரர் டாக்டர் உங்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் எஸ்.எம். ஆனந்தன், சகோதரி திருமதி வளர்மதி,
மற்றும் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், எங்களுடையன்றதோட நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தளபதி நெஞ்சில் கொடியேறுக்கும் தோழர்களுக்கு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு இந்த விழாவை நாங்க நீங்க எல்லாமே இணையிறது. மேடையில் பாத்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் இங்க இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடையில் இருக்கிறவங்க அதிகமான பேர் இங்க இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் இருந்துட்டாலே மற்ற கட்சியில அது ஒரு பெரிய கூட்டமா நினைப்பாங்க. ஆனா இங்க மேடையில் எல்லோரும் மாற்று கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் திரும்பவும் வருக என்று நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தோழர்கள். இனி வரும் காலங்களில் உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வது எங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம். இன்னைக்கு நான் இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டு கேட்டதே வெறும் 4 நாள் தான் போய் ஓட்டே கேட்டேன். இதையெல்லாம் எனக்காக போட்ட அவங்க யாரும் ஓட்டு போடல. அந்த தொகுதி மக்கள் முழுக்க தலைவர் தளபதிக்காகத்தான் வாக்களித்தார்கள். 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்காம இருந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்க இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய பேர் 75% பேர் விசில் சின்னத்துக்கு தான் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியுது, அந்த துண்டை நீங்க போட்டு நிற்கும் போது உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளவு நாள்லாம் நீங்க வேற கட்சியில இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல நீங்க இணைஞ்சிட்டீங்க. உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பார்த்துக்கிற ஒரு கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். எங்களுடைய முதலமைச்சர் உங்களை எல்லோரையும் அரவணைத்துக் கொள்வார். முதலமைச்சர் சொல்வதெல்லாம் அது முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கிளை செயலாளராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்மளுடைய கட்சியில் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி. அன்று வாத்தியார், இன்று தளபதி. ஆனால் பாதை ஒன்றுதான். அதனால நீங்க அங்க இருந்துட்டு என்னடா இங்க வந்துட்டோம்லாம் நீங்க நினைக்க வேணாம். உங்களை நாங்க பத்திரமா திரும்ப சொல்றோம், உங்களை நாங்க ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அதுல நீங்க சந்தேகம்லாம் பட வேணாம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க வேற கட்சியில இல்ல. ஆனால் உங்களை நாங்கள் கண்டிப்பாக நம்புவோம். எங்களை நீங்கள் தயவு செய்து உண்மையாக எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஷ், எங்களுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதி, பாலா எல்லோரும் இணைந்து, நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து வரும் தேர்தல், பஞ்சாயத்து தேர்தலில் நாம் அனைத்து தொகுதியிலையும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கும்
தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், கிளை என்று எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவிகள் கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நீங்க காலையிலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புதுக்கோட்டை சகோதரர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் விஜய் பாஸ்கர் அவர்கள் பேசும்போது நான் லைவ் டிவியில நான் கார்ல வரும்போதே பார்த்திருந்தேன். மாப்பிள்ள கோச்சிக்காத, நீ கீழே உக்காந்து இருக்கிற, மேடையில உக்காரலன்னு கோச்சிக்காத மாப்பிள்ள, உக்காரு மாப்பிள்ள அப்படிலாம் ஒரு அன்போட அரவணைப்போட பேசினாரு. சகோதரர் அண்ணன் கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் சரி, அவரும் உங்களுடன் எல்லாமே இணைந்து செயல்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, பதவி வர வர நம்மளுடைய பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு யாருகிட்ட கத்துக்கணும்னா எங்களுடைய தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதி கிட்ட அதை கத்துக்கொள்ள வேண்டும். ஒன்னே ஒன்னு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும். எங்களுடைய சகோதரர்கள், நான் எல்லா மேடையிலையும் அது சொல்றது, எங்களுடைய தோழர்கள் கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று வரை தலைவர் தளபதிக்காக அவருடைய பெயரில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை, இன்னைக்கு கூட நாங்கெல்லாம் அமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிட்டோம். எங்க கிட்ட ஒரு டிரான்ஸ்பர் ஓணும், இந்த ரோடு கான்ட்ராக்ட் ஓணும், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அது போதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய தோழர்கள். அதே போலதான் நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுடைய பகுதியில், உங்களுடைய ஒன்றியம், நகரத்தில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும் நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்து தருவோம் என்றதை நாங்கள் உத்தரவாதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நானோ எங்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். நேத்து தான் நீங்க வந்தீங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, அப்படியெல்லாம் ஒரு காலமும் நாங்கள் உங்களிடம் சொல்ல மாட்டோம். எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பேருடைய முகத்துல ஒரு பயம் தெரியுது, என்னடா இது 2 அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டாருன்னு வந்துட்டோமே, எப்படி இருக்குமோன்னுட்டுன்னு. நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த உங்களுடைய கடந்த கால கட்சியோட நாங்கள் உங்களை பத்திரமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், உங்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துப்போம். நீங்கள் அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேணாம். ஆகவே ஒன்னே ஒன்னு கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய தோழர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். வேற எதுவுமே உங்ககிட்ட நாங்க கேட்கல. நீங்கள் எது சொன்னாலும், மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும், உங்களுக்கு என்ன தேவைகள் என்று சொன்னாலும், எங்களுடைய முதல்வர், நம்மளுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவார் என்று நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர் ஆதவ அவர்கள் பயங்கரமாக பேசினாரு. அவர் பேசுறதுக்குன்னே இப்ப பிறந்துட்டாரு. முதல்ல ரமேஷ், இப்ப எல்லாம் இப்ப பேசுறதுக்கு பயங்கரமா எல்லாரும் பேசிடுறாங்க. கடைசியா எண்ணி விடுவாங்க. நான் தான் பல தடவை சொல்லிக்கிறேன், என்னதான் இது பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிடுறீங்க, கடைசியா விட்டா நான் என்னத்தான் பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. உண்மையாகவே நல்ல திறமையான அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறோம். அதனால வரும் 10ஆம் தேதி தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய இப்போ புதுக்கோட்டையில 2 சிங்கம் இருக்குது. ஒன்னு எங்களுடைய பர்வேஷ்ல, நம்மளுடைய பர்வேஷ், உங்களுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். புதுக்கோட்டையில, கரூர்ல 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு மதி, ஒன்னு பாலா, உங்களுடைய முன்னாள் அமைச்சர். அதனால 100% நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தலில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அனைத்து கவுன்சிலர், சேர்மன்,
வார்டு உறுப்பினர் முதல் கொண்டு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தலைவரை நம்பி 234 தொகுதியிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவர் தளபதி முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்மளுடைய கவுன்சிலர், நம்மளுடைய வார்டு உறுப்பினர், நம்ம சேர்மன் தான் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கணும். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் மக்களுக்கு நாம் அவர்கள் நினைத்ததை நாம் செய்ய முடியும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் வருக வருகன்னு வரவேற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொது